சொர்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை, லைஃப். லைஃப் என்ன இருக்கணும்? அங்க ஒரு ஸ்டைல் அது கொண்டு இருக்கணும். அதாவது நம்ம காலை மாலை இரவு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஹதீஸ்ல வந்திருந்தா நம்ம அதை எடுக்கலாம். அப்ப அந்த இடத்துல காலை மாலை இரவு குடும்பம் இந்த ஒரு பகுதி இருந்தா தான் லைஃபா இருக்கணும். நானா ஒரு போக்குல சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா என்னது? அது ஒரு சந்தோஷமாக இருக்காது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, அங்கேயும் ஜும்மா தினம் ஒன்று உண்டு. வெள்ளிக்கிழமை நாள் குத்துபாலாம் நடக்காது. இறங்கிட்டா வெள்ளிக்கிழமை நாள் யாரெல்லாம் இங்க ஜும்மா தொழுதாங்களோ அவங்களுக்கு தான் அங்க ஜும்மா தினத்துல ஜும்மா இல்லாம என்ன செய்யலாம், குத்துபா இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலையில கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படி மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னால் அதுல பாருங்க அந்த யௌமுல் ஜும்மான்னு வருது. அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வியாபாரத்தை விடுங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா. ஜும்மா காலைச்ச உடனே அங்க அப்பதான் மார்க்கெட்டே இருக்கும், வெள்ளிக்கிழமை தான். மார்க்கெட்டுக்கு போய் யோசிக்கலாம், அங்க மார்க்கெட் என்னதுக்கு, அங்கதான் நினைச்ச உடனே எல்லாமே நடந்துருமே. அப்ப இது எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது, அங்க ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன செய்யுது இருக்குது, அங்கே ஒரு மார்க்கெட்ற தேவை என்ன செய்யுது, சூக்குடைய தேவை இருக்குது என்ன. அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு லைஃப் அங்க என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அது எப்படி நடக்கும்? அங்கே பிசினஸ் பண்ணி கஷ்டப்படணும்னு நினைச்சிடக்கூடாது. அங்கே ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை என்கின்ற ஒரு பகுதி வச்சுக்கிறான். அது லைஃப் தனியானது. இப்போ எல்லாரும் வீட்டில் உள்ள பெண்களை வச்சுட்டு அப்படி எங்க செய்வாங்க, அங்கே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவாங்க. வார நேரத்தில் ரோட்ல ஒரு சரியான தூசி ஒன்று அடிக்கும். தூசி அடிச்சு மேலெல்லாம் பட்டு அழுக்காகி என்ன செய்வோம், வீட்டுக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். மனைவர்கள் சொல்லுவாங்க, எங்க போனீங்க, போனதை விட அழகான முறையில் வாரீங்களே, வாசத்தோடு வாரீங்களே, எங்க போனீங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துர்பத்துஹா அல் மிஸ்க், சொர்க்கத்துடைய நிலமே கஸ்தூரியாக இருக்கும்னு சொன்னாங்க. சொர்க்கத்துடைய அந்த முழு அந்த பரப்பளவும் கஸ்தூரியாக இருக்கும். தூசி அடிச்சா மேல ஒட்டுறது என்ன, கஸ்தூரி தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, வஹீயுடைய செய்திகள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்துடைய அந்த நிலைமை கஸ்தூரியாக இருக்கும்டா. இந்த உலகத்துல நடக்கிற மாதிரியான எதிர் நிகழ்வுகள் அங்கேயும் உண்டு. ஆனா எல்லாம் உங்களுக்கு என்னத்தை உண்டாக்கும், நலவத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். தூசி அடிக்கும், ஆனா வாசத்தோட திரும்பி வருவீங்க. தூசி எங்களுக்கு எப்ப பிரச்சனை, அது தூசி ஆயிருந்தா தான் பிரச்சனை. கஸ்தூரி அடிக்கிறோம், எல்லாரும் தூசிக்குள்ள தான் என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். அதனால அப்படி ஒரு லைஃப் ஆகல. நீ இந்த உலகத்துல எதெல்லாம் கண்டோமோ, எதெல்லாம் மைனஸாக கண்டோமோ, அதெல்லாம் நல்ல ரிசல்ட்டுகளோடு வழங்கப்படும். அதை நாங்க பல இடத்துல பார்க்கிறோம். அதை வச்சு சொர்க்கத்தை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம். என்ன, சாராயம் சொர்க்கத்துல கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாதா? கொடுக்கப்படும். என்ன இருக்காது, உளறி திரிய மாட்டோம் குடிச்சிட்டு, விளங்கிட்டா. அதாவது அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுங்க, வலாஹும் யுன்சிஃபூன், அவர்கள் போதையுடையவர்களாக அதனால் மாற மாட்டார்கள். போதையுடையவராக மாற மாட்டாங்கன்னா என்ன, இதுல கொஞ்சம் போதையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னு சொன்னா அப்ப என்னத்துக்கு அது விளங்கிட்டா அப்படி என்று நினைக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்கு. அன்புள்ள சகோதரர்களை, இங்கதான் நம்ம பிழை விடுறோம். சொர்க்கம் வலா கத்தர அலா கல்பி ரஜுலின், ஒரு மனிதனுடைய சிந்தனையில வராத அமைப்புல என்ன செய்யும் இருக்குமெண்டா, நீங்க என்ன சாராயத்தை எதிர்பார்த்தீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். உங்களோட மூளை மட்டும் என்ன செய்யாது, மழுங்கி போகாது. உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்க வேண்டியெல்லாம் கிடைச்சா சரிதானே, அது கிடைக்கும் என்றால் அல்லாஹ் தஆலா அது என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும் என்றால். இதுல இருந்து ஒன்று புரிஞ்சு கொள்றோம், நம்ம மைனஸ் என்று நினைக்கக்கூடிய அமைப்பிலான இந்த உலகத்தில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அங்க கிடைக்கும். அதனுடைய அந்த எதிர்த்தன்மைகள் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். இது இரண்டாவது செய்தி. நம்ம சொர்க்கத்தை புரிஞ்சு கொள்றது, தூசி அடிச்சா வாசனையோடு வாருது, இந்த மாதிரி அடைஞ்சா வரக்கூடிய செய்தியை பார்க்க. சொர்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை. மார்க்கெட் போறது, வெள்ளிக்கிழமை ஒன்று ஒரு நாள், வீட்டுக்கு திரும்பி வாரது, ரோட்லயே திரிஞ்சிட்டு நினைச்சிடக்கூடாது. சொர்க்க வாழ்க்கைன்னா எங்கே நம்ம எங்கேயா போ மரத்தில் ஏறிப்போம் அங்க போறோம், இப்படி எல்லாம் இல்லை. சொர்க்க வாழ்க்கைன்னா அது ஒரு வாழ்க்கை, லைஃப். அதுல நம்ம வீட்டுக்கு வருவோம், போவோம், காலை மாலை எல்லாம் இருக்கும். ஆனா அங்க என்ன, அவர்கள் ஷம்ஸு வலா ஸம்ஹரீரா, கட்டும் குளிர்ச்சியை காண மாட்டார்கள், கடும் சூட்டை காண மாட்டார்கள். இதமான ஒரு நிலை என்ன செய்யும், நம்ம சொல்ல நேரத்தை சொல்லுவோமே, இன்றைக்கு என்ன இப்படி வித்தியாசமா இருக்கு அதை நினைக்கிறோமே, அதான் இல்லை, அதை விட பன்மடங்கா என்ன செய்யும், அந்த காலநிலை நம்மளுக்கு கிடைக்க இன்றைக்கு அதுல சந்தோஷம் என்ன செய்யும், இருக்கும். அப்ப இது இதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். லைஃப் ஸ்டைல் என்பது டோட்டலாக இருக்கு, ஒரு வாழ்க்கை. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, சொன்னத்தை தான் சொல்லலாம், கற்பனை பண்ணா அது வராதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கான ஒரு அம்சம் அங்கே என்ன செய்யும், இருக்கும். அடுத்ததாக சொர்க்கத்தில் என்னடா, ஆசைப்படலாமா, எல்லாமே கிடைச்சிட்டு, எல்லாமே கிடைச்சா ஆசைப்படுறது. ஆனா ஆசைப்படுறது ஒரு இன்பம். மனிதனுக்கு ஆசைப்படுறது ஒரு சுகமா இல்லையா,
அதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கு ஒருத்தட ஆசை முடியுதோ அன்றைக்கு அவனோட லைஃப் முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னப்பா லைஃப்ல எந்த நாளும் பிரச்சனை, இது முடிஞ்சா உண்டு, அது முடிஞ்சா உண்டு, அது முடிஞ்சா அவனோட லைஃப் முடிஞ்சுது, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, உண்டு முடிஞ்சா உண்டு, ஒன்று முடிஞ்சா உண்டு, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன். மறு என்னத்துக்கு நீ வாழ்றாய்? சந்தோஷத்துக்கு தான் நீ வாழ்றாய். அப்போ ஒரு பிரச்சனை வந்தா தான் அதுக்கு சந்தோஷத்துல பெருமதி விளங்கும். அதனால ஒன்று முடிய ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். என்றைக்கு உனக்கு எல்லாம் முடிஞ்சுதோ அன்றைக்கு நீ வாழ்ற பிரயோசனமே இல்லை. அதனால் அல்லாஹ் தஆலா இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா என்ற ஒரு பகுதி வச்சு அது ரெண்டு அப்படி போயிட்டே இருக்கும். இது இயல்பு. அப்ப மனிதனுக்கு ஒரு ஆசை எதிர்பார்ப்பு என்கின்ற ஒன்று இருக்கணும். அதை அல்லாஹ் எடுத்துருவானா? சொர்க்கத்துல இப்படி நீங்க நினைச்சது எல்லாமே வந்துடும், நம்ம நினைச்சதெல்லாம் கிடைச்சிடும். அப்ப அதெல்லாம் எடுத்துடும், எல்லாமே கிடைக்க போற ஆசை என்ற ஒரு பகுதி இருக்கணுமே, அது இருக்கும். நம்ம சந்தோஷம் பெரிய சந்தோஷமான செய்தி அது. என்ன அது இருக்கும்? என்ன நம்ம ஆசைப்படலாம். சொர்க்கத்துல எல்லாம் இருக்கும், வித்தியாசமா ஆசைப்படலாம். எல்லாமே இருக்கும், வித்தியாசமா ஆசைப்படலாம். என்ன நம்ம படிச்சுக்கிறோம் அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதர், யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. சொர்க்கத்துல போய் என்ன ஆசை வருதுன்னு பாருங்க. என்ன எல்லாம் இருந்தா விவசாயம் செய்யணும் ஆசை வரும். சரியா? நல்ல பணக்காரன் இருந்து மண் குடிசை கட்டிருப்பாங்க, அது ஒரு பழைய இதுன்னு சொல்லி என்டிக்கா இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அல்லாஹ் முதலா கேள்வி, உனக்கு தான் எல்லாமே இருக்குது, விவசாயம் செய்யற ஒரு எந்த தேவையை நான் வைக்கவில்லை என்று. அப்படி இருந்தால் எனக்கு என்ன செய்யணும்? நான் விவசாயம் செய்யணும். அது ஒரு ஆசை. அப்ப ஆசைப்படுவதற்கு ஒரு ரைட் அங்க என்ன செய்யுது? சொர்க்கத்துல விவசாயம் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிருக்காண்டா. ஆசைக்கு உரிமை என்ன செஞ்சு சொர்க்கத்துல வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நேர்த்தியான ஆசையா தான் அதை வைப்பான். எங்களோட சிந்தனைகள் நேர்த்தியா தான் இருக்கும். அப்ப இவர் உடனே எல்லா என்னது விதைகள்லாம் எடுத்து போட்டு தூவாரு. விவசாயம் செய்யறதுக்கு பெஸ்ட் அனுபவப்படுறாரு. எல்லாம் போட்டு வயல்ல போட்டு எல்லாம் தூவி இங்களை திரும்பி இங்களை முடிஞ்சா என்ன எல்லாம் வளர்ந்துச்சு. சரியா? எல்லாம் வளர்ந்து கதிர்களா அப்படி போய் நிக்குது. இவர் ஒன்னும் செய்யல, அதுக்குள்ள எல்லாம் வளர்ந்துச்சு. இப்படி பார்த்துட்டு இருக்கிறார். சொர்க்கம் நான் என்ன சொன்னேன்? வேகம், ஃபாஸ்ட். அதான் சொர்க்கத்துடைய இயல்பு. காலம் என்றது அங்க வித்தியாசம், ஃபாஸ்டா இருந்துடும். அப்படி பார்த்துட்டு திகைச்சிட்டு இருக்கிற டைப்ல அல்லாஹ் தஆலா சொல்வான், லா யுஷ்பிஉக ஷை, உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. அவனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஆதமுடைய மகனே, உன்னைய மனசு நிரப்புறன்றது எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்தாது. அல்லாஹ் வச்சுக்கிறான் அதை இயல்பா. மனிதன் வாழணும் என்பதற்காக அங்கனைக்கு ஒரு திருப்தி இல்லை. இப்ப விவசாயம் உடனே வந்துட்டா வேற எதையாவது யோசிக்கிறது மனிதனுக்கு இருக்கு. அதான் சொர்க்கத்துல சந்தோஷமாய்க்கிறது ஒரு காரணமா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அதை வைத்திருப்போம். உன்னை எதுவுமே திருப்திப்படுத்தினா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அங்க சொல்லுவான். அப்படி என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம் பார்க்கிறோம். இதை சொன்ன உடனே இது அல்லாஹ்வுக்கு முன்னால கொஞ்சம் ஆசைப்பட்ட மாதிரியான வேலை தானே. இதை சொன்ன உடனே அந்த கிராமப்புறவாசிகள் இருந்தாங்களே அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இது நாங்க கேட்டது அன்சாரிகள் தான் இப்படி கேட்பாங்க. என்ன அன்சாரிகள் தான் இப்படி கேட்பாங்க, ஏன்னா அவங்களாம் விவசாயிகள். அன்சாரிகள் தான் இந்த கேள்வி என்ன செஞ்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு அழகான ஒரு செய்தி. சொர்க்கம் வாழ்க்கை சம்பந்தமாக அது ஃபாஸ்டானது என்றதும் நம்ம ஆசைப்படுவதற்கான முழு உரிமையும் அதில் என்ன தரப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் இதனூடாக தெரிந்து கொள்வோம். சொர்க்கத்துடைய இன்பங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். மனிதனுக்கு எந்த சிரமமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதுதான் சொர்க்கத்துடைய இன்னொரு பகுதி. மனிதனுக்கு எந்த சிரமமும் அதில் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு மனிதன் எதை ஆசைப்பட்டு எப்படி இருக்கணும் அவன் கற்பனை நினைக்குதோ அது மாதிரி என்ன செய்யும், வந்து முன்னால் அதை என்ன செய்யும், நிற்கும் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு பழத்தெல்லாம் என்ன செய்யறான், அப்படி அதை எடுத்து பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி குத்துஃபுஹா தானியா, அதனது குலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், அப்படி பணிந்த நிலையில என்ன செய்யும், பட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தானா என்ன செய்யும், அது பணிந்த நிலையில இருக்கு. நம்ம சாதாரணமா பறிச்சு சாப்பிடுறது. ஒருவர் தன் முன் தட்டில் இருக்கணும்னு அதை நினைச்சாருன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், இருக்கும். அதே போல அல்லாஹு தஆலா இன்னும் சொல்லி காட்டுகிறான், நமக்கு பரிமாறப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பரிமாறப்பட வேண்டும் என்றால் சுவர்க்கத்து சிறுவர்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதாவது வில்தானும் முஹல்லதூன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். வில்தானும் முஹல்லதூன் நிரந்தரமான சொர்க்கத்து சிறுவர்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். அழகான சிறுவர்கள், அவர்கள் பரிமாறுவதற்கென்று அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது அவர்களுக்கு பரிமாறுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுல எல்லாம் என்ன பார்க்கலாம்னா சிரமமின்மை, ஒரு சின்ன சிரமமின்மை என்றது நீங்க மைக்ரோவா நனோவா பிரிச்சுக்கங்க. அப்படி பிரிச்சு உள்ள என்ன சிரமமின்மை என்ன செய்யணும், நம்மளுக்கு இருக்கணும் என்கின்ற அமைப்புல சொர்க்கத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம்,
கண்டுகொள்ளலாம். அதை பற்றி சொல்கிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த பழங்களை பற்றி சொல்வார்கள், அதனுடைய கொலைகளை பற்றி சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய திருப்தியை பற்றி சொல்ற நேரத்தில் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு முறை தொழுது கண்டிக்கிறாங்க, என்ன சூரிய கிரண தொழுகை தொழுட்டிக்கிறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு போனாங்க, கொஞ்சம் பின்னுக்கு வந்தாங்க. அப்ப முன்னுக்கு போன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரத்தில் வந்து நான் ஏன் முன்னுக்கு போன சஹாபா கேட்டோன்னு சொல்றாங்க, எனக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு கொலை பழக்குலை என்ன செஞ்சது எனக்கு காட்டப்பட்டது, அதுல இந்த பறிக்கத்தான் நான் என்ன செஞ்சேன் போனேன். எனவே சும்மா இது டிவியில் காட்டுற மாதிரி காட்டணும் வழங்க கூடாது, நிஜமாக என்ன செஞ்சு ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் பார்க்குற அமைப்பில் காட்டப்பட்டீங்க. அதை பறிப்பதற்காகத்தான் நான் போனேன். ஆனால் நான் அதை பறித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நீங்க சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்பத்தை விளங்கப்படுத்துவதற்காக சொல்வதற்காக அதனுடைய திருப்தி சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மாங்காய் சாப்பிட்டுருப்பீங்களே, மாங்காய் அங்க இருக்கும் விளங்கிட்டா, அது போல நம்ம எப்பிள் சாப்பிட்டு இருப்போமா அது இருக்கும். ஆனால் இந்த உலகத்துடைய எப்பிள் மாதிரி என்ன செய்யாது இருக்காது, அதனுடைய இன்பம் உச்சகட்டமா இருக்கும். அதனால உத்தூபிஹி முத்தஷாபிஹாண்டா இது மாதிரி அங்க கொடுக்கப்படும், ஆனா உச்சகட்டமா என்ன செய்யும் அது இருக்கு. அதனுடைய இன்பங்களுடைய சுவை, அதனுடைய அமைப்புகள் அதாவது மிக இலகுவாக இருக்கும், மிக டேஸ்டாக இருக்கும் பார்க்கிறோம். அப்ப நான்காவது செய்தி, சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் நீங்கள் சிரமமின்றி எடுத்துக்கொள்கின்ற அமைப்பிலே அவைகள் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். சரி, அனுபவிக்கிறது மட்டும்தானா மனிதனுக்கு இன்பம்? இந்த உலகத்துல எதை அனுபவிச்சாலும் அதுக்கு அங்கல ஒரு மைனஸ் இருக்குது. அனுபவிக்கிற நேரத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, அனுபவிச்ச இருந்த பின்னால் ஒரு மைனஸ் இருக்குது. நல்ல அழகான டேஸ்டான சாப்பிட்டு அடுத்து என்ன டாய்லெட் கட்டா என்ன செய்யணும், நம்ம போயாகணும். அது உலகத்துக்கு இன்பமா? நம்ம இந்த உலகத்துல பாக்குற வந்து நம்ம என்ன செய்யறோம், பெரிய ஒரு அசௌகரியமாடாப்பா நல்லா சாப்பிட்டு என்னப்பா வயிற்ற குறைச்சிட்டு திரிவோம், ஏன் வா நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு என்னது சொல்றோமா இல்லையா? அதே போல எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய சுமை ஒன்றைக்கு நல்ல இன்பத்தை அனுபவிச்சா உலகத்துல நல்லா சந்தோஷமாக எதை செஞ்சாலும் அதை தொடர்ந்து என்ன நடக்க முடிவாங்க, ஏதோ ஒரு அசௌகரியம் என்ன செய்யும் இருந்து கண்டே இருக்கு. நல்ல அண்டைக்கு ஃபுல்லா கூத்தடிச்சான்னு சொன்னா அன்றைக்கு அவ்வளவுதான். இது உலகத்துல எல்லா விஷயத்துல ஒரு சிரமம் இருக்கிறது நீங்க காணுவீங்க, எதை அனுபவிச்சாலும் சரி. அது சொர்க்கத்துல இல்லை. இது சொர்க்கத்தில் இன்பத்தை புரிந்து கொள்ள அடுத்த பகுதி. அனுபவிக்கிறதுல கிடைக்கிறதுல இன்பம் இருக்குது, கஷ்டம் இல்லை. அனுபவித்து முடிந்த பின்னால் ஒரு துளி சிரமம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அனுபவிக்க மாட்டோம். அதை ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, லா யதகவ்வதூன் லா யபூலூன் வலா யதகவ்வதூன் இன்னமா ஹுவ ஜுஸா அப்படின்னா, அங்க அவர்களுக்கு மலம் கிடையாது, மலசலம் கிடையாது. நாங்கள் சொல்லலாம் லா யதகவ்வ வலா யபூ லா யபூலூன் வலா யதகவ்வதூன், மலம் கிடையாது, சலம் கிடையாது. சாப்பிட்டு முடிஞ்சு அப்ப என்ன நடக்கும், எல்லாம் அங்க சமீபாட்டு தகுதியை மாறிக்குமான்னு கேட்டா இல்ல. அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சமீபாட்டு தொகுதி வழங்க ஜீரண தொகுதி வழங்கிட்டா, ஜீரண தொகுதி என்ன எப்படி மாறி இருக்கும் அப்படி என்று சொன்னால் அதனுடைய முழுமையான அமைப்பு எப்படி மாறி இருக்கும் சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னமா ஹுவ ஜுஸா, ஒரு ஏப்பம் போகும் அவ்வளவுதான் வழங்கிட்டா. அது வந்து அசௌகரியமற்ற நிலையிலான ஒரு ஏப்பமாக என்ன செய்யும் இருக்கும், ஒரு அவ்வளவுதான் சாப்பாடு முடிச்சு. எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் உழைக்கிறதுக்கு நம்ம இங்க வந்து கஷ்டப்படாம ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா கன்ஃபார்மா கொலஸ்ட்ரால் சுகர்லாம் வந்துடும். அதான் நடக்குதா இருக்கும், உட்கார்ந்த இடத்துல கஷ்டப்படாம சாப்பிட்டனால வந்த நிலை. ஆனா அந்த சப்ஜெக்ட் எதுவுமே என்ன செய்யாது, அந்த இடத்துல வராது. அந்த சப்ஜெக்ட் எதுவுமே அந்த இடத்துல வராது. அதே போன்று அதுக்கு பின்னால எந்த சிரமமும் என்ன செய்யாது இருக்காது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லி காட்டுறாங்க, உலகத்துல அசௌகரியங்களை சொல்லி தான் சொல்லி காட்டுறாங்க. லா யபூலூன் வலா யதகவ்வதூன் இன்னமா ஹுவ ஜுஸா, உங்களுக்கு வந்து அது என்ன செய்யும், ஜுஸா ஒரு ஏப்பம் போகும், அதோட என்ன செஞ்சிடும் சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சிடும். தொடர்ந்து மறுபடியும் என்ன செய்யலாம், பசி எடுக்கும், மறுபடியும் சாப்பிடலாம் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் எந்த அசௌகரியமும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒரு ஆணுடைய தன்மையை சொல்லி காட்டி ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னாங்க, குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவு என்பதில் அல்லாஹ் தஆலா ஒரு இன்பம் வைத்திருக்கிறான். அதை தொடர்ந்து ஒரு சோர்வு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். அந்த சோர்வு அவருக்கு கிடையாது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோர்வு சொர்க்கத்தில் என்னது கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். அப்ப இதிலிருந்து சொர்க்கத்துடைய இன்னொரு அளவுகோலை நம்ம விளங்குறோம். என்ன, இன்பம் முடிந்த பின்னால் உள்ள எந்த சிரமமும் சொர்க்கத்தில் என்ன கிடையாது. நாங்களாக சிரமப்பட ஆசைப்பட்டாலே தவிர, அந்த விவசாயம் செய்யற மாதிரி விளங்கிட்டா, மற்றபடி எதுவுமே என்னது சொர்க்கத்தில் கிடையாது என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு பகுதி என்ன சொன்னால், இது மிக முக்கியமான பகுதி. ஒரு மனிதனுடைய லைஃப்ல சொர்க்கத்துடைய அடுத்த பகுதி ஒன்று, ஒரு மனிதனுடைய லைஃபில் இந்த ஒரு 3 பகுதி இருக்கு. அதை சொல்லி நான் என்ன செய்யறேன், முடிச்சுக்கிறேன். மனிதனுடைய லைஃப்ல 3 பகுதிகள் நீங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையுடைய அடிப்படை போன்று நம்ம என்ன செய்ய வாழ்வோம். ஒன்று உணவு.
இன்னொன்று குடித்தல், மூன்றாவதாக ஆண் பெண்ணுடைய இடையில உள்ள உறவு. அது இந்த உலகத்துடைய அதாவது முக்கியமான இன்பங்கள் இந்த மூணு சொல்லப்படுது நம்ம பார்க்கிறோம். குலு வஷ்ரபு, அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல உண்ணுங்கள் பருகுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். ரமலானுடைய நேரம் பற்றி பேசுகிற நேரத்தில் ஆண் பெண் உறவை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறது நம்ம பார்க்கிறோம். அலிம் அல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களுக்குள்ள நீங்களே நொந்து கொண்டிருந்தது அல்லாஹ் தஆலா அறிவான். வல் ஆன பாஷிரூஹுன்ன, நீங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த ரெண்டு பகுதியை நீங்க இந்த மூணு பகுதியை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு ப்ராமிஸ் குர்ஆன்ல தரப்பட்டிருக்கு. நீங்க எடுக்க இந்த நீங்க சொன்ன அளவுகளோட நீங்க சொர்க்கம் எல்லாம் யோசிங்க. குர்ஆனுடைய இடங்கள்லாம் அல்லாஹ் தஆலா உணவு சம்பந்தமாக எந்த இடத்துல எங்கெல்லாம் குர்ஆன்ல சொல்றான் அங்கெல்லாம் நீங்க பாருங்க. அதாவது ஹனி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஃபகுலூஹு ஹனி அம்மரியான், அந்த உலக வாழ்க்கையில அந்த உணவை சாப்பிடுறது சொல்ற மாதிரி ஹனி அம்மரியானா சந்தோஷமாக உண்ணுங்கள். ஒரு சின்ன சிரமம் இருக்க கூடாது. நல்ல எந்த சாப்பிட்டாலும் ஒரு சிரமம் மனசுக்குள்ள வரும். சாப்பிட்றாத நல்லது இல்லை அப்படியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், எதுவும் இருக்காது. அத மாதிரி உணவு சொர்க்கத்தில் எல்லா இடத்திலும் என்ன செய்யும், அங்கே தயாராக இருக்கும். அதே போல நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். குடிக்கிறத பத்தி சொர்க்கமே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய சொல்லிட்டான். அதாவது மனிதனுடைய மிக முக்கியமான மூணு இன்பங்களை குடிக்கிறது எந்த அளவு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்தில் பல ஆறுகள் ஓடும். சொர்க்கத்தை எல்லாம் வர்ணிக்கிற நேரத்தில் எப்படி வர்ணிப்பா, தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தினுடைய நிலப்பகுதிகள் என்ன செய்யும், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும். ஒரு ஆறு எப்படி இருந்தா நல்லா பிடிக்கும், அதுக்கு நிறம் இல்லாம இருந்தா தான் நம்மளுக்கு நல்லா பிடிக்கும். நிறம் இல்லாம இருந்தாலும் அதுக்கு எந்த நிறம் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா வெள்ளை மணல் என்ன செய்யணும், உள்ள இருக்கணும். அழகான ஒரு காட்சி எடுத்து குடிக்கிறதுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, எடுத்து குடிக்க எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட மதுரம் அதுல இருக்கணும். அப்படித்தான் என்ன செய்யும், அந்த தண்ணீர் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதுதான் சொர்க்கத்துடைய வர்ணனை. நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது சொர்க்கத்துல எல்லா இடத்துலயும் இருக்காது. அதெல்லாம் எப்படி சொல்றான், தஜ்ரி மின், அதாவது உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்ன எல்லா இடத்தையும் நீங்க எடுங்க. சொர்க்கம் உண்டு என்று சொன்ன எல்லா இடத்தையும் எடுங்க. என்ன வரும், அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்ற சொர்க்கத்துடைய சிபத்து. நீங்க எங்க நின்றாலும் ஆறு அங்க உங்களுக்கு பக்கத்துல என்ன செய்யும், இருக்கும். எங்க நின்றாலும் ஆறு உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும். அதுல நீர் ஆறை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொன்று பால் ஆறை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். தேன் ஆறை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். சாராய ஆறு பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நாலு அதுல இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை வர்ணிச்சாங்க. பால் ஆறுடைய தூய்மை, வெண்மை, அதனுடைய சுவை, தேன் ஆறு என்பதனுடைய சுவை, இவைகளை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள். சும்மா நினைச்சு பாருங்க, சொர்க்கம் இந்த அளவு ஒரு சூழப்பட்ட ஒரு நிலையாக இருந்தால் எந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் 60 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். 61வது வயசுல நிம்மதி ஆகிக்கணும். கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா 62வது வயசுல நிம்மதி ஆகிக்கலாம். மௌத்தாகின பிறகு என்ன சொர்க்கம் தான். கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா 61 வயசுல நிம்மதி ஆகிக்கத்தானே இந்த எல்லா இளமையை நம்ம கழிச்சிட்டு இருக்கிறோம். மௌத்தாகி நம்ம 60 மறுமையினால யோசிங்க. 61ல மௌத்தாகினா 62 என்ன, 61ல மௌத்தாயிட்டோம்னா அடுத்ததெல்லாம் சொர்க்கம் தான். நல்லவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அத்தனை ஆறுகள் என்ன செய்யும், அந்த சொர்க்கத்திலே எல்லா பகுதிகளிலும் ஓடிக்கொண்டிருக்கும். கடலை பத்தி சொல்லல, தான் மிக முக்கியம். என்ன, கடலை பத்தி என்ன செய்யல, சொல்லல. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி ஏன் சொல்றான்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய அழகு அந்த அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இன்பமா வச்சது ஆறு. அது உழைக்கக்கூடிய ஒரு பகுதியாக வைத்தாலும் கூட அந்த ஆறு என்ற பகுதியை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப குடிப்பதற்குரிய எல்லா வாக்குகளையும் குர்ஆன்ல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்ப சொன்னதெல்லாம் உள்ளுக்கு போய் வர்ணனை எதுவும் என்ன செய்யல, உங்களுக்கு சொல்லல. ஆழமான அளவுகோல்கள் மட்டும் நம்ம சொல்லிட்டு வர. அடுத்ததாக சுவர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹ் தஆலா மூணாவது சொன்னது, அதாவது ஆண் பெண்ணுடைய உறவு சம்பந்தமாக குர்ஆனும் அது சொன்ன நிறைய. ஏண்டா இந்த உலகத்துடைய முதல் இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புல பெண் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான். முதல் கொலை எதுல நடந்தது, பெண்ல தான். முதல் கொலை என்ன நடந்தது, ஒரு பெண்ணுக்காக தான் அந்த கொலை நடந்தது. நம்ம என்ன செய்யறோம், கொலை நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல வர்ணனைகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியர் சம்பந்தமாக என்ன குர்ஆனும் சுன்னாவும் நிறைய சொல்வதை பார்க்கிறோம். அது நம்ம இந்த இடத்துல எல்லாம் விளங்கப்படுத்தி முடிக்க முடியாது. அது தனி தலைப்பாக ஹூருல் ஈன்கள் சம்பந்தமாக தனி ஒரு தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறோம், முழுமையாக பேசி இருக்கிறோம். அதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்லி அதை பற்றி பேசி அதில் சந்தேகங்கள் என்னென்னதெல்லாம் வருமோ சரியா அதெல்லாம் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு சிவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதனாக ஹூருல் ஈன்களை படைத்திருந்தால் அவங்க இந்த உலகத்தில் இருந்திருக்கணும். அப்படியா இல்லையா? ஏன் ஆதம் சத்திர பரம்பரை தான் மனிதன்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில தான் மனிதர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு கேள்வி பதில் நிச்சயம் உண்டு. கொஞ்சம் பேரை படிச்சாலும் சொர்க்கத்துல போட்டானா இல்ல. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா, நாங்கள் தண்ணி அதுக்கென்ன பிரத்யேகமா என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் அவர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவர்களை பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறோம். அவர்களுடைய அழகு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே அழகை எதிர்பார்க்க முடியுமோ அதை எந்த கற்பனையெல்லாம் தாண்டி ஒரு அழகை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதுலயும் கணவன் மீது உள்ள திருப்தி அந்த பெண்களுக்கு உச்சகட்டமாக என்ன செய்யும் இருக்கும். அதான் ஹதீஸ்ல நிறைய சொல்லப்படக்கூடிய விஷயம். அதாவது அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா வஸவ்வஜ்னாஹும், சொர்க்க வாழ்க்கையுடைய அழகு என்ன தெரியுமா, இங்க சொர்க்கம் போயிட்டீங்க எப்படியே வாழ முடியா, சொர்க்கத்துல வஸவ்வஜ்னாஹும் நாங்கள் திருமணம் முடித்து வைப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. திருமண வாழ்க்கை தாங்க அங்க என்ன, திருமண வாழ்க்கை என்கின்ற ஒரு அழகு அங்க என்ன செய்யும் இருக்கும். எல்லா இடத்துலயும் திருமண வாழ்க்கை தான் அழகு. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்ற நாங்கள் திருமணம் முடித்து வைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்களை திருப்திப்படக்கூடிய அமைப்பிலும் ஆண்கள் மீது அதிருப்தி கொள்ளாத அமைப்பிலும் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அழகின் உச்சகட்ட அமைப்பிலும் உள்ள பெண்களை அல்லாஹ் தஆலா அங்கே என்ன செய்கிறான், பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், அமல் இபாதத்து செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்படாமல் சாதாரணமாக இறைவனே அவர்களை உருவாக்கி வைத்த பெண்களை விட அதற்காக கஷ்டப்பட்டு உழைத்து சொர்க்கம் போகின்ற பெண்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் ஹூருல் ஈன்களை விட யார் சிறந்தவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைவனுக்காக கஷ்டப்பட்டு இறைவனுக்காக பொறுத்து சொர்க்கம் போறாங்களே அவர்கள் தான் என்றைக்கும் சிறந்தவர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து. குர்ஆன் நிறைய அதை பத்தி என்ன செய்யுது சொல்வதை நாம் என்ன செய்யணும். அவங்க பேணுதலாக வாழ்ந்தாங்க, பேணுதலாக இருந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் ஓகே, இவ்வளவு சொன்னதெல்லாம் ஆண்கள் எல்லாம் ஓகே. இப்போ ஹூர்லின்கள் எடுத்தோன்னே பெண்களுடைய ஒரு பகுதி அங்கே என்ன செய்யும், அங்கே தாங்க பிரிகிறோமே அப்படின்னு சொல்லி இது நிறைய இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது அப்போ பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட துணைகளை வச்சு, ஹூருல் ஈன்கள் மாதிரி ஹூருல் ஆண்கள் இல்லையான மாதிரி என்னது ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பேர் விஞ்ஞான விளக்க லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போய் எடுத்து அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சிருப்பான், சொர்க்கத்தில் வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருக்குதா, அப்படி சுன்னால இருக்குதா இல்லை. யாரெல்லாம் சொர்க்கத்தில் தனக்கு இன்னொரு கணவன் கிடைக்க வேண்டும், தான் இப்ப இருக்கிற கணவன் இல்லாத வேறொரு கணவன் கிடைக்கணும், அவங்கள நரகம் தான் போவாங்க. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மை, ஒரு முக்கியமான செய்தி. ஒரு ஆண் இன்னொரு திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்திலேயே குற்றம் இல்லை. இந்த உலகத்திலேயே அவன் தவறு செய்ய யாரும் என்ன செய்யறதில்ல, பார்க்கல, பொருத்தமா இல்லையா இரண்டாவது பார்க்கறது இல்லை. ஆனா ஒரு பெண் கணவன் இருக்கிற நேரத்தில் இன்னொரு கணவனை நான் முடிக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்திலே எல்லா மதத்திலே என்னது அருவருக்கத்தக்க செயல், குற்றமான ஒரு செயல் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆள் அப்படி இங்க இருந்து கண்டு ஊர்லின் தனக்கு சொர்க்கத்தில் ஒரு கணவன் கிடைப்பான் அவங்கள பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே சொர்க்கத்துக்கு எதிரானது. கணவன்ல வர ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சொர்க்கத்து கணவன் உங்களே மறிக்க மாட்டான்னு சொன்னா அது என்ன, அது ஒரு பிரச்சனை. எனவே அல்லாஹ் தஆலா அதை பத்தி எங்கேயுமே குர்ஆன் என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை நீங்க பார்க்க வேணும். அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு ஹூருல் ஈன்கள் என்ற பெண்கள் கிடைப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பெண்களுக்கு அப்படி துணை கிடைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லாது விட்டால் அதை பத்தி எதுவுமே அல்லாஹ் என்ன செய்யல சொல்லவில்லை. இந்த உலகத்திலே இதுக்கு அறிஞர்களுடைய நல்ல ஒரு அழகான முடிவு என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே சிறந்த கணவன்மாரோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்திலே சிறந்த கணவன்மாரோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமா அவர்களோடு என்ன செய்வார்கள், சொர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்களுக்கு எத்தனை ஹூருலின்கள் மனைவிமார்கள் கிடைத்தாலும் சிறந்த முதல் தர பெண்மணியாக யார் இருப்பா, இந்த இபாதத்து செய்து கஷ்டப்பட்டு கற்போடு வாழ்ந்து சொர்க்கம் போன பெண்மணி அவர் தான் அவரிடத்தில் என்ன செய்வார் இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில போல இருப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி வேண்டாம், சண்டை வர பிரச்சனை வந்தோடனே என்னது அல்லாஹ் என்னது இவள் சொர்க்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது மனைவியா வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம வெறுக்கிற எல்லாரும் கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கு வருவாங்க, நம்ம வெறுக்கிறவங்களும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. உங்கள் மனைவி சிறந்த ஒரு மனைவியாக இருந்தால், நீங்க சிறந்த ஒரு கணவனாக இருந்தால் அதெல்லாம் அல்லாஹ் கலைஞ்சிருவான். கலைஞ்சி ரெண்டு பேரும் தான் என்ன செய்வோம் சொர்க்கம் போவோம் என்பதை நம்ம என்ன செய்ய விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அங்க நல்லதொரு உறவை என்ன செய்வான், இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட ஹயாத்தன் தய்யிபத்தன் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே மறுமையிலே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இன்னொரு பகுதியை யோசிங்க. அடுத்ததாக ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை தான், ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை. இப்ப இதுல பல கேள்விகள்லாம் வரும். ஒரு கணவன் நல்ல கணவன் மௌத்தாயிட்டாரு, அடுத்தவர் நல்ல கணவன் கிடைச்சிட்டாரு. உதாரணமா உம்மு சலமாக்கு அபூ சலமாவும் ரசூலுல்லாஹ், உம்மு சலமாக்கு அபூ சலமா ஒரு கணவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவர். இங்க இதுல எல்லாம் திருப்தி சிம்பிளா நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். யார் ஒரு பெண்மணி நல்ல
திருப்தியை எதிர்பார்க்கிறாரோ அது ஹலாலான ஒரு திருப்தியாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான், அதைத்தான் கொடுப்பான். நீங்க சொர்க்கத்துல என்ன எதிர்பார்க்கறீங்க, ஹலாலான ஒரு திருப்தி எதிர்பார்க்கறீங்க, நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திகள்ல பார்க்கறது என்ன விளங்குதுன்னா, அபூ சலமாவை சொர்க்கத்துல எதிர்பார்த்தது என்ன செய்து, பல செய்திகள் என்ன செய்து விளங்குறது பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணமாக என்ன செஞ்சது இருந்ததெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி அங்க முக்கியம். மிகச் சிறந்தவர் என்பதல்ல, யார் சொர்க்கம் போறார்களோ அவர்களுடைய அந்த மன திருப்தி என்னத்தை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். கன்னி பெண்களாகவே வாழ்ந்தவர்களுக்கும் என்ன செய்யும் எதிர்பார்ப்புகள் உண்டு, நல்ல துணைகள் உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். எனவே இதை போட்டு குர்ஆன் சொன்னால இல்லாத ரிசர்ச் பண்ணி ஆறுதல் படுத்துற மாதிரி உங்களுக்கு அது மாதிரி என்ன செய்யும் இதுக்கு மட்டும் பொய் சொல்ல, சொர்க்கத்துடைய இன்பம் பொய் அல்ல, உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டுமே தவிர. ஒரு பெண் இந்த உலகத்துல கற்போடு வாழ்ந்து கற்போடு மரணிக்கக்கூடிய அந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் அதிருப்திய சொர்க்கத்தில் என்ன செய்ய மாட்டான், ஏற்படுத்த மாட்டான். இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, இது போல ஆசியா போன்ற உயர்ந்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய சொர்க்கம், அது உயர்ந்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய சொர்க்கம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சொர்க்கத்துடைய இன்பத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அழகு என்ற பகுதி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த பெண்கள் என்கின்ற ஒரு அழகை ஆணுக்கு அப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த உலகம் கெட்டு போகின்ற விஷயத்தில் இது ஒரு காரணம். உலகத்துடைய கெடுதிகளில் இது ஒரு காரணம். சொர்க்கத்து இன்பத்தை ஒரு மனிதன் அப்படி நினைச்சான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் தரக்கூடிய இன்பத்தை இப்படி ஒன்று நினைத்தான்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிருவான், மறந்து விடுவான். எந்த அளவுக்கு மறந்து விடுவான்? நம்ம ஒரு செய்தி பார்க்கிறோமே, லைன் ஹையத்து அன் ஆகுல ஹாதிஹி தமராத் இன்னஹா லஹயாத்துன் தவீலா. இந்த ஈத்தம்பழங்களை சாப்பிடுகின்ற அளவுக்கு நான் உயிர் வாழ்ந்தாலும் அது நீண்ட ஒரு வாழ்க்கை, எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை மிச்ச கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஷஹீதாயினாரே அந்த அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு செய்தி நம்ம பார்க்கிறோமே. இதுதான் வாழ்க்கை. அதாவது எங்களுக்கு இப்ப எது சுமையாக இருக்கணும் தெரியுமா, நல்ல அமலை செஞ்சுட்டு அவசரமா போகணும், 10-20 வருஷமெல்லாம் வாழ வேண்டியிருக்குதே அப்படி என்றதான் நம்மளுக்கு இருக்கணும். ஆனா எங்களுக்கு மாறி ஒரு சிந்தனை இருக்குது, சொர்க்கமும் நல்லா கிடைக்கணும், இங்கே ஒரு 100 வருஷம் என்ன செஞ்சு கொள்வோம், வாழ்ந்து கொள்வோம் என்ற மாதிரியான லவ் யூ அம்மரு அல்ஃபசனா, ஒரு 1000 வருஷம் வாழ்ந்தா என்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுக்குரிய ஒரு அடையாளத்தை பல இடத்துல சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் இந்த உலகமா மறுமையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண. அது என்ன செலக்ஷன், உங்களுக்கு உலகமா மறுமையான்றதல்ல, இன்னும் கொஞ்சம் வாழ போறீங்களா இப்போ போற. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உலகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இந்த உலகம் வேண்டாம் மறுமை, இந்த உலகம் வேண்டாம் மறுமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்திகள் எல்லாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப இதுதான் நம்ம உள்ளத்துல சொர்க்க ஆசை எந்த அளவுக்கு மனசுக்கு நெருங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், உள்ளத்திலே பெரிய ஒரு ஆர்வத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான செய்திகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வஹீலும் வரக்கூடிய ஒரு மிக உயர்ந்த சொர்க்கத்துக்குரிய ஆர்வமூட்டல்கள் எங்களுக்கு தரப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள், ஃபஇன்னஹு அஅலல் ஜன்னah, சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த தரமான சொர்க்கம் என்ன அதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஹூருல் ஈன் பெண்மணி அணிந்திருக்கக்கூடிய ஒரு முந்தானை இந்த உலகத்தை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். மௌதிஉ அதாவது உலக மௌதிஉ ஷிப்ர், அதாவது சொர்க்கத்திலே உள்ள ஒரு சான் இந்த உலகம் அதில் உள்ளத்தை விட என்னது மிகவும் சிறந்தது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்திகள் எங்கள் மனதில் ஆழமா பதிஞ்சு எமது அமல்கள் நாம் ஈடுபடுகின்ற நேரத்தில் ஒரு நிச்சயமாக ஹராம் என்கின்ற ஒரு பகுதி அப்படியே பெரிய அழகாக காட்டப்பட்டாலும் கூட நாம் அதில் என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொர்க்கம் நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை என்பதனால் தான் உயர்ந்த நம்பிக்கையோடு இவைகளை நாம் ரசிக்கிறோம், உயர்ந்த நம்பிக்கையோடு இவைகளை ரசிக்கிறோம். முஸ்லிம் அல்லாத வட்டத்திலிருந்து இதை பார்க்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் கர்ரஹா உலா இதீனுஹும், அவங்களோட மார்க்கம் அவர்களை என்ன செய்கிறது, ஏமாற்றுகிறது என்று அவர்கள் என்ன செய்யலாம், ஒரு பொழுதுகள் நினைக்கிற. அல்லாஹ் தஆலா சொல்றான், முனாஃபிக்கீரும் காஃபிர்களும் இந்த வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லை மூமின்கள் என்ன சொல்லணும், அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு உண்மையை தவிர வேற எதனையும் என்ன செய்யவில்லை, வாக்களிக்கவில்லை. நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம ஏமாற மாட்டோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ற நேரத்தில் அது நிச்சயமாக உண்மை என்பதனால் தான் இந்த உலகத்தையே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இப்படி ஒரு சொர்க்கத்தை படைக்கிறன்றது என்னது எந்த விதமான சிரமமும் கிடையாது என்பதனால் தான் நாம் என்ன செய்கிறோம், அதை ஆழ்ந்து நம்புகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை மனதிலே பதிய வைத்து அதன் மூலம் செயல்பட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக, விசாரணைகள் இன்றி கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் முழு இன்பத்தையும் கௌரவமாக அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவார்.